மாரி ஆர்கானிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மாரி ஆர்கானிக் சமையலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 4 மாங்காவை கட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாங்காய் துண்டுகளை ஒரு மண் சட்டியில் கல் உப்பு போட்டு அதுக்கு மேலே இந்த நறுக்கிய மாங்காய் துண்டுகளை போட்டு இப்படி மூடி வச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு ஊற விட்டுறணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கிடலாம். 2 நாளைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஊறின மாங்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாங்காய் நல்லா ஊறி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வச்சதுக்கும் இப்போதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள், சில்லி தூள்ஞ்சோம் இல்லையா, அந்த சில்லி தூள் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு பாக்கெட் போடுறேன். இதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய்க்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கிடணும். போட்டு நல்லா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். அப்படியே இப்போ வெறும் கடாயில் கடுகும் வெந்தயம் 2 சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கிடணும். நல்ல வாசனையாக இருக்கும் ஊறுகாய்க்கு. கடுகு வெந்தயத்தையும் இப்போ நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஊற்றிக்கலாம். கடாயில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கருவேப்பிலையை நல்லா அலசி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த வெடிப்பு சத்தம் நின்ன பிறகு அந்த பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கருவேப்பிலை பச்சை வடை இருக்கக்கூடாது. இப்போ அந்த வெந்தயம் கடுகு சேர்த்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனை நல்லா இருக்குது, சூப்பராக. செம. இப்போ இந்த கலர் ஆன பிறகு இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஆயில் பிரிஞ்ச உடனே நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கல் ஜாடியிலையோ இல்லை மண்ஜாடியிலையோ இல்லை கண்ணாடி ஜாடியிலையோ இதுலையோ போட்டு வச்சுக்கணும். ஏன்னா சில்வர் பாத்திரத்தில் ஊறுகாய் போட்டு வைக்கக்கூடாது. அதனால் இது கிடையாது, உடம்புக்கு கெடுதி. அதனால் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவைப்படுறவங்க ஆயில் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் கம்மியாக தான் ஆயில் சேர்ப்போம். அதுதான் உடம்புக்கு நல்லது. இன்னும் நிறைய ஆயில் சேர்த்தா மாங்காயோட எஃபெக்ட் குறைஞ்சிரும். அதனால தான் நான் கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம்.